பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் வள்ளல்களே, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திருவள்ளுவர் பாராளுமன்ற வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் திரு சசிகாந்த் செந்தில் IAS அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாசிச பாஜக சமூக நீதி அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுது. அவங்க சமூக நீதியை படுகொலை செய்த ஒரு கொடூர கட்சி தான் இந்த பாசிச பாஜக. அதுக்கு ஒரு ஆக சிறந்த உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா OBC ரிசர்வேஷன், OBC இடஒதுக்கீடு 27% யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து எடுத்துட்டாங்க. இதை யாருக்காக எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்க, அததான் சொன்னாரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கொண்டு வந்த இடஒதுக்கீடு சட்டங்களையும் திட்டங்களையும் எவன் ஒருவன் மாற்றி எழுதுகிறானோ அன்று இந்த நாட்டை நல்லவர்கள் ஆளவில்லை, கொள்ளையர்கள் தான் ஆளுகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த நிலை இன்று உண்டாக்கி இருக்கிறது. சோ இந்திய நாட்டை நல்லவர்கள் ஆளவில்லை, கொள்ளையர்கள் ஆளுகின்றார்கள். பொதுமக்களே சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். உங்களது பொன்னான வாக்குகளை தமிழின துரோகி கட்சிகளுக்கும் மோடியின் கொத்தடிமை கட்சிகளுக்கும் வாக்களித்து வீணடிக்காதீர்கள். சிறந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களது வாக்குரிமை, உங்களது உரிமை, உங்களது கடமை இந்த நாட்டை பாதுகாத்திட, உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வாக்களிப்பீர். கை சின்னம் மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. அந்த OBC இடஒதுக்கீடு 27% எடுத்துட்டாங்க. இந்த இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக நீதி அடிப்படையில, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. சமூக நீதி காக்கப்பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. எல்லா சமூக மக்களும் அவங்க கணக்கெடுப்பின் படி எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்களோ அவங்களோட ஆட்களோட பங்கு இந்த ஆட்சி பணியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்ப இந்திய ஆட்சி பணியில ஒரு வர்க்கம் மட்டுமே இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு கொள்ளையர் கூட்டம் திட்டம் போட்டு சட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்குது. அந்த வடக்கிந்திய கம்பெனிய தமிழகத்துல உள்ள விடாம தடுப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை.